அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இதயம் நீயே என் ஷாலு. அத்தியாயம் 10. வழக்கம் போல இல்லாமல் சித்தார்த் ஷாலினிக்கு புதிதாக குட் நைட் சொல்ல அவளுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரியாகி விட்டது. எவ்வளவு இயல்பாக இருக்க வேண்டிய உறவை எவ்வளவு கெடுத்து வைத்திருக்கிறோம் என்று ஒரு கணம் யோசித்தாள். உன்னை பற்றி எதுவும் தெரியாமல் உனக்காக நின்ற, உன்னை நம்பிய இவனைத் தவிர வேறு எதையும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஷாலு என்று அறிவுரை சொன்னது அவள் மனது. சட்டென்று அந்த நினைவுகளை உதறி நிகழ்காலத்துக்கு வந்தாள். இனி பழைய விஷயங்கள் எதையுமே எண்ணி பார்க்க கூடாது என்று முடிவெடுத்தாள். அவன் குட் நைட் சொல்லி சோஃபாவை நோக்கி நடக்க அவளுடைய மென்மையான கரம் சித்தார்த்தின் வலிமையான கரத்தை தென்றலாய் தொட்டது. திடுக்கிட்டு திரும்பினான் சித்தார்த். அவள் முகத்தை பார்க்க அவளை நெருங்கிச் செல்ல வேண்டும் என்ற ஆசை எழுந்தது அவனுக்குள். அதை கட்டுப்படுத்தி கொண்டவன், என்ன ஷாலு என்று இதமாக கேட்க, நீங்க சோஃபாவில் படுக்க வேண்டாம், இங்கேயே என்று அவள் பார்வை அந்த அறையின் பாதிக்கு மேல் ஆக்கிரமித்து இருந்த கட்டிலை காட்டியது. இப்போது அவனுக்கு ரொம்பவும் கூச்சமாகி விட்டது. இல்ல இல்ல, பரவாயில்ல ஷாலு, நீ போய் தூங்கு, காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும். கொஞ்ச நாளா நான் சோஃபாவில் தூங்கி பழகிட்டேன். திடீர்னு இன்னைக்கு இடம் மாறினா தூக்கம் வராது என்றான் சித்தார்த். அவள் கையை தன் கையில் இருந்து மெதுவாக எடுத்தவன் அந்த கையை தன் கையால் பிடித்து அழைத்து சென்று படுக்கையில் படுக்க வைத்து போர்வையை போத்திவிட்டான். பிறகு தன் போர்வையுடன் சோஃபாவுக்கு போய்விட்டான். அவன் சோஃபாவில் தூங்குவது வழக்கமாக நடக்கும் ஒன்றுதான். இதுவரை அவனை பற்றி எதையும் கண்டுகொள்ளாத ஷாலினிக்கு அவள் கணவன் இன்று சோஃபாவை நோக்கி போவதை பார்க்க சங்கடமாக இருந்தது. எவ்வளவு பெரிய கட்டில், எங்கிருந்தோ வந்து ஜம்பமாக இதில் உட்கார்ந்து கொண்டு அவனை விரட்டி விட்டோமே. யோசித்து கொண்டிருந்த அவளுக்கு சிறுவயதில் படித்த அராபியனும் ஒட்டகமும் கதை ஞாபகம் வந்தது. ஒட்டகம் போலவா இருக்கிறோம்? கழுத்தை தடவி பார்த்து கொண்டு நிமிர்ந்தவள் சித்தார்த்தை பார்த்தாள். நான் வேண்டுமானால் ஒட்டகம் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நிஜமான ஒட்டகம்தான். எவ்வளவு உயரமாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டே திரும்பி படுத்தவள் சற்று நேரத்தில் தூங்கியும் விட்டாள். காலையில் வழக்கம் போல சித்தார்த் தான் முதலில் கண் விழித்திருந்தான். அவன் பூஜை அறையில் பாடும் குரலை கேட்ட ஷாலினி உடல் மற்றும் மன மலர்ச்சியுடன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள். இதமான குளிர்காற்று போல அவனுடைய கானம் அவளை வருடி செல்ல சந்தோஷமும் பெருமையுமாக குளிக்கச் சென்றாள். ஷவரில் இருந்து பன்னீர் துளிகளாய் நீர் அவள் தேகத்தை நனைத்து கொண்டிருக்க அவன் பாட்டின் ஓசை அவளை தென்றலாய் தாளாட்டியது. சற்று நேரம் மெய்மறந்து நின்றிருந்தவள், ஐயையோ லேட்டாகிவிடுமே என்று அரக்க பறக்க குளித்துவிட்டு வெளியே வந்தாள். அவள் வெளியே வரவும் சித்தார்த் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அவன் கீழே இருக்கிறான் என்ற தைரியத்தில் ஒரு பெரிய டவலை உடல் முழுவதும் சுத்தி கொண்டு வெளியே வந்தாள். உள்ளே வந்த சித்தார்த் அவள் நிலையை பார்த்தவன் சற்றும் தாமதிக்காமல் வெளியே போய்விட்டான். அவளுக்கோ சொல்ல முடியாத, தலை நிமிர முடியாத அளவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. அவ்வளவு கூச்சத்திலும் அவள் மனதில் ஒரு குறும்பான எண்ணம் ஓடியது. அவர் உயரத்தில் வேண்டுமானால் ஒட்டகமாக இருக்கலாம், ஆனால் அவரிடமிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்வதில் நான் தான் ஒட்டகம். இப்போது கூட என்னை பார்த்து எப்படி தலை தரிக்க ஓடுகிறார் என்று சிரித்துக்கொண்டே உடைமாற்றச் சென்றாள். தயாராகி வெளியே வந்தவள் தயக்கத்துடன் சித்தார்த்தை உள்ளே அழைக்க குனிந்த தலை நிமிராமல் உள் அறைக்குள் சென்று உடை மாற்றிக்கொண்டு சற்று நேரத்தில் சூட்கேஸுடன் வந்தான். ஒரு கழித்து சாத்தப்பட்டிருந்த அவர்களின் அறை கதவு லேசாக தட்டப்பட ஷாலினி வேகமாக சென்று பார்த்தாள். அங்கே மாணிக்கம் நின்று கொண்டிருக்க, உள்ள வாங்க அங்கிள் என்று கதவை முழுவதுமாக திறந்தாள். மாணிக்கத்திற்கு ஷாலினியின் மேல் இருந்த கோபம் இன்னும் குறையவில்லை. எந்த பதிலும் சொல்லாமல் உணர்ச்சியற்ற பார்வையுடன் தலையை அசைத்தார். நிமிர்ந்து கூட பார்க்காமல், சின்னையா வர சொல்லி இருந்தாங்க என்றார். மாணிக்கம் சொல்லி முடிப்பதற்குள் சித்தார்த் அங்கே வந்திருந்தான். மாமா, ஷாலினியோட சூட்கேஸை எடுத்துட்டு வாங்க, கொண்டு போய் கார்ல வச்சுட்டு வந்துடலாம், சாப்பிட்டு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு, இப்பவே மணி 8, 10 மணிக்குள்ள ஏர்போர்ட்ல இருக்கணும் சித்தார்த் சொல்ல
அவன் கையில் இருந்த சூட்கேஸ் மற்றும் அங்கே வைக்கப்பட்டு இருந்த இன்னொரு சூட்கேஸ் என இரண்டையும் கையில் எடுத்துக்கொண்டார் மாணிக்கம். மாமா, நீங்க ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு போங்க, நான் ஏன் சூட்கேஸ் எடுத்துட்டு வரேன் என்றான் சித்தார்த். அவன் சொன்னதை அவனுக்கே திருப்பிச் சொன்னார் மாணிக்கம். சின்னையா, டைம் ஆகுது பாருங்க, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன் என்ற மாணிக்கம் 2 சூட்கேஸையும் எடுத்துக்கொண்டு வேகமாக கிளம்பி விட்டார். சித்தார்த் காலையில் சாமி கும்பிட வரும்போதே சொல்லி இருந்ததால் சமையல்காரர் விரைவாக அவர்களுக்கான காலை உணவை தயார் செய்திருந்தார். அம்மாவின் அறைக்கு செல்வதற்காக வெளியே வந்த தீபா படிகளில் இறங்கி வந்த இருவரையும் பார்த்து அப்படியே அசந்து போய் நின்றாள். வானத்திலிருந்து ஒரு தேவ ஜோடி இறங்கி வருவதைப் போல இருந்தது அவர்கள் இருவரும் வந்தது. அவளுடைய அண்ணன் சாதாரண டிஷர்ட் ஜீன்ஸ் என்று இருக்க, அவள் அண்ணி ஷாலினி ஒரு நீல வண்ண சுடிதார் அணிந்திருந்தாள். இதுவரை அவள் பார்த்திருந்த அழகிகளை, சினிமா நடிகைகளை விட ஷாலினி அவ்வளவு அழகாக இருக்க, இத்தனை நாளாக இங்குதானே இருந்தாள். அவள் அழகுதான், ஆனால் இத்தனை நாட்களாக இருந்ததை விட இன்று பேரழகாக இருக்கிறாளே. தன்னை மறந்து ரசித்தவள் சில கணங்களில் சுய நினைவுக்கு வந்தாள். அவள் கண்கள் அவர்கள் இருவரையும் பயங்கர பொறாமையோடு பார்த்தது. அடுத்த சில வினாடிகளிலேயே அந்த பொறாமை ஒரு குரூர சிரிப்பாக மாறியது. நீ வேண்டுமானால் உலகின் முதல் அழகியாக இருக்கலாம், ஆனால் அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்கோ இல்லை, உனக்கே கூட உன் அழகால் எந்த உபயோகமும் இருக்க போவதில்லை. உன்னுடைய அழகை ரசிப்பதற்கு உன் கணவன் இந்த உலகில் இருக்க வேண்டுமே. எல்லாவற்றிலும் நல்லவன் இந்த சித்தார்த், அதனால் கண்டிப்பாக அவனுக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும். உன் கணவனை பார்க்க வேண்டும் என்றால் நீயும் சொர்க்கத்துக்கு தான் போக வேண்டும். நினைத்த தீபாவின் இதழோர சிரிப்பு இன்னும் விரிவடைந்தது. இப்படி அவள் முகத்தில் உணர்ச்சிகள் கலர் சீரியல் லைட்டை போல மாறிக்கொண்டே இருந்தது. அவர்கள் நெருங்கி வர தன் முகத்தை எங்கே பார்த்து விடுவார்களோ என்று நினைத்த தீபா முகத்தை திருப்பிக் கொண்டு அம்மாவின் அறைக்குள் நுழைந்து விட்டாள். ஆனால் விடாத கருப்பு என்பது போல சில வினாடிகளில் அங்கு வந்த சித்தார்த் அம்மா தங்கை இருவரையும் சாப்பிட அழைத்தான். இல்லப்பா, நான் ராத்திரி சரியா தூங்கல, இப்பதான் எழுந்திருச்ச, நான் சாப்பிட நேரம் ஆகும், நீயும் உன் பொண்டாட்டியும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க என்றாள் கமலி. அம்மா, ஹாஸ்பிட்டல் போலாமா? சித்தார்த் கேட்க கமலி திடுக்கிட்டு போனாள். ஐயோ கமலி, என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறி கொட்டி நீயே எல்லாத்தையும் கெடுத்துடுவ போல இருக்கே என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்ல போயே அவன் பாட்டுக்கு புரோகிராம கேன்சல் பண்ணிட்டா போட்ட திட்டமெல்லாம் என்ன ஆகிறது என்று அவள் மூளைக்குள் இருந்த சாத்தான் அவளை மிரட்டியது. சட்டென்று சுதாரித்து கொண்டவள் முகத்தில் புன்னகையை படரவிட்டாள். இல்ல சித்து, உடம்புக்கெல்லாம் ஒன்னும் இல்ல, நல்லா இருக்கேன், கொஞ்சம் தூக்கம்தான் பத்தல, தூங்கி எழுந்தா சரியாயிடும். சரி வா, நானும் வர்றேன், சேர்ந்து சாப்பிடலாம் என்று உடனே வந்துவிட்டாள் அவன் சித்தி கமலி. அவர்கள் இருவரும் பேசி முடிக்கும் வரை தீபா தலையை நிமிர்த்தவே இல்லை. எங்கே நிமிர்ந்து பார்த்தால் தன் மனதில் இருப்பது சித்தார்த்துக்கு தெரிந்து விடுமோ என்று பயந்தாள். அடுத்து சித்தார்த் தீபாவின் பக்கம் திரும்ப கமலி முந்திக் கொண்டாள். தீபா, நீ ஷாப்பிங் போகணும்னு சொன்னியே, போய் குளிச்சு ரெடியாவு, நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்ற கமலி வா சித்து என்று அவனை கையோடு கூட்டிக் கொண்டு வெளியே வந்தாள். அதற்குள் மாமனாரிடம் வெளியே கிளம்புவதை பற்றி சொல்லிவிட்டு அங்கு வந்திருந்தாள் ஷாலினி. இருவரையும் உட்காரச் சொல்லிவிட்டு அப்பாவை பார்க்கச் சென்றான் அவள் கணவன். ஷாலினியை பார்த்த கமலிக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது. ஆனால் சற்று நேரத்தில் அதுவே இகழ்ச்சி சிரிப்பாக மாறியது. என்ன இது, இவர் பார்வையில் இத்தனை மாற்றங்கள்? அவர் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கமலியின் முகத்தில் காரணத்தை தேடிக்கொண்டிருந்தாள் ஷாலினி. அவளால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்குள் சித்தார்த்தும் வந்துவிட இருவரும் சாப்பிட கமலியும் மெதுவாக சாப்பிட்டு கொண்டே இருவரிடமும் பேசிக் கொண்டிருந்தாள். கமலி தன்னிடம் திடீரென்று சாதாரணமாக பேசுவதைக் கண்ட ஷாலினிக்கு ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தது. சற்று நேரத்தில் மாணிக்கம் வந்து நிற்க ஷாலினியும் சித்தார்த்தும் பூஜை அறைக்கு சென்றனர். கடவுளை வணங்கிய இருவரும் வெளியே வர சித்தார்த் ஷாலினியின் கையை பிடித்து
தன் சித்தியிடம் அழைத்துச் சென்றான். இருவரும் அவளிடம் ஆசி வாங்குவதற்காக குனிந்தனர். ஆனால் கமலியின் கால்கள் தன்னையும் அறியாமல் ஒரு அடி பின்னே சென்றது. நொடி நேரத்தில் அவள் முகத்தில் தோன்றி மறைந்த உணர்வுகளை பார்த்திருந்தாள் சித்தார்த்துக்கு அவள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்று கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அமையாமல் இருவரும் அவள் காலை தொட்டு வணங்கி நிற்க கமலிக்கு வாழ்த்த மனம் இல்லாததால் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கி நின்றது. ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்டு நல்லாருங்க நல்லாருங்க என்று சொல்லி இருவரையும் தூக்கிவிட்டாள். ஆனால் இது எல்லாவற்றையும் மாணிக்கம் பார்த்து கொண்டுதான் இருந்தார். கமலியின் முகமாற்றம் மற்றும் தடுமாற்றம் எல்லாமே அவர் கண்களில் இருந்து தப்பவில்லை. இருவரும் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்தனர். போக வேண்டாம் சின்னையா என்று சொல்லத் தோன்றியது மாணிக்கத்துக்கு. 2-3 முறை வாய் வரை வந்த வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டார். இதற்கு முன்பு ஷாலினி நடந்து கொண்டது, இப்போது நடந்து கொள்வது என்று எல்லாவற்றையும் கூர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மாணிக்கத்துக்கு ஷாலினி மேல் இன்னும் நல்ல அபிப்பிராயம் வராவிட்டாலும் அவருடைய சின்ன எஜமான் இப்போது சின்ன ராணியுடன் சந்தோஷமாக இருப்பது அவருக்கு நிம்மதியாக இருந்தது. முதல் நாள் இரவு சுகுணா, கமலி, தீபா மற்றும் விகாஷ் மூவரும் கூடி பேசிக்கொண்டிருந்ததை பற்றி சொன்னதிலிருந்து மனதில் ஏதோ சொல்ல முடியாத பயப்பந்து உருண்டு கொண்டே இருந்தது. அதன் விளைவாக மனதில் தோன்றிய உறுத்தலை மறைத்து கொண்டு அவர்களை மலர்ந்த முகத்துடன் ஏர்போர்ட்டில் இறக்கிவிட்டார். 2 பேரின் சூட்கேஸையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அருகிலேயே நின்றவர் உள்ளே போகும் வரை காத்திருந்து விட்டு வீடு திரும்பினார். சித்தார்த் திடீரென்று புறப்பட்டதில் நிறைய பொறுப்புகளை மாணிக்கத்திடம்தான் கொடுத்திருந்தான். அவன் நினைத்திருந்தால் இந்த பயணத்தை தள்ளி போட்டு இருக்கலாம். ஆனால் ஏனோ ஷாலினி வீட்டிலேயே இருந்தால் அவள் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று யோசித்தவனின் மனது வேறொன்றையும் சொன்னது. அவனுக்கு விவரம் தெரியும் முன்பே அவன் அம்மா அவனை விட்டு மறைந்திருந்தார். அதன் பிறகு தாத்தா பாட்டியும் அவன் வாழ்க்கையில் உறவினர்கள்தான். ஒன்று அப்பாவுடன் இருக்க வேண்டும் அல்லது தாத்தா பாட்டியுடன் இருக்க வேண்டும் என்று வந்தபோது தனியாக இருக்கும் அப்பாவை விட்டுச் செல்ல அவனுக்கும் மனம் வரவில்லை. ஆனால் அவன் அப்பாவிற்கோ மனைவியின் மறைவு, தொழிலின் சுமை என்று ஏதேதோ இருக்க பெரிதாக அவர் கவனமும் இவனிடம் இல்லை. அந்த நேரங்களில் எல்லாம் அவனுக்கு பெரும் ஆதரவாக இருந்தது மாணிக்கமும் அவருடைய மனைவியும் தான். ஆனால் அதற்கும் அவனுடைய சித்தி கமலி விரைவில் உலை வைத்து விட்டாள். அவள் அந்த வீட்டுக்கு திருமணமாகி வந்ததிலிருந்து இவனையும் அவர்களோடு பேச விடுவதில்லை, அவர்களையும் வீட்டுக்குள் விடுவதில்லை என்று இருந்தாள். சிறு குழந்தையான சித்தார்த்துக்கு ஸ்டேட்டஸ் பற்றி நிறைய பாடம் எடுத்தாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவுட் ஹவுஸிற்கு போனால் சித்தி கோபப்படுகிறார் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. அதன் பிறகு தம்பி தங்கை என்று வந்துவிட சித்தார்த்துக்கு பொழுது போய்விட்டது. அதன் பிறகு அவனுடைய அப்பா உடல் நலம் குன்றவும் அவன் படிப்பை முடித்துவிட்டு பொறுப்பை எடுத்துக்கொள்ளவும் சரியாக போய்விட்டது. அதன் பிறகுதான் மாணிக்கமும் சுகுணாவும் இந்த வீட்டிற்குள் சகஜமாக வந்து போகிறார்கள். கல்யாணம் செய்து கொள்ள போகும் பெண்ணை பற்றி பெரிய கனவு, எதிர்பார்ப்பு இல்லை என்றாலும் தனக்கே தனக்கான துணைக்காக சித்தார்த் ஏங்கிக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு, அவனுடைய ஆசை எல்லாமே நிராசையாக போய்விட்டது. ஷாலினியின் முதல் வார்த்தையிலேயே ஷாலினியின் கரம் பிடித்த போது அவளை தன் வாழ்க்கையின் வரமாய் நினைத்தான். ஆனால் அதுவும் வரம் இல்லை, சாபம்தான் என்று அவள் வார்த்தைகளால் தொடர்ந்து அவனை காயப்படுத்தி கொண்டே இருந்தாள். தன் வாழ்க்கையில் எந்த உறவுக்குமே வாய்ப்பில்லை என்ற பெரும் வலியுடன் மனதை தேற்றிக் கொண்டான். ஏதோ பெயருக்கு கல்யாணம் முடிந்துவிட்டது, எவ்வளவு தூரம் போகிறதோ போகட்டும் என்று அவன் இருக்க, ஒரு அருமையான நிமிடத்தில் தீயாய் முறைக்கும் ஷாலினி வெண்பனி சிற்பமாய் அவனை கட்டி கொண்டாள். அவளுடைய பலவீனமான நேரத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்பாத சித்தார்த் அவளுக்கான நேரத்தை ஒதுக்கவும் அவளாக மனம் விரும்பி இவனை ஏற்றுக்கொள்வதற்காகவும் இந்த நேரம் தேவை என்பதை உணர்ந்தான். அதனால்தான் இதை தள்ளி போடவும் இல்லை, தள்ளி விடவும் மனம் இல்லாமல் உடனே அவளை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டான். இப்போது அவளிடம் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை, காதலை உறுதிப்படுத்திக் கொள்ள நினைத்தான்.
பண ரீதியாக எவ்வளவு வேண்டுமானாலும் நஷ்டப்படலாம். அதை சம்பாதித்தும் கொள்ளலாம். ஆனால் உணர்வு ரீதியாக அவன் இதற்கு மேல் காயப்பட விரும்பவில்லை. இதெல்லாம் தான் அவனுடைய இந்த திடீர் பயணத்துக்கு காரணம். சித்தார்த் இப்படி யோசனையில் இருக்க ஷாலினி உற்சாகமாக இருந்தாள். அதுவும் அவளுக்கு பிடித்த ஊட்டி வேறு. அவள் முகம் அவளை வரவேற்க காத்திருக்கும் ரோஜாக்களுக்கு இணையாக பளபளத்தது. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிந்து அவர்கள் ஃப்ளைட்டில் ஏற ஷாலினிக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. இதுவரை அப்பா அம்மாவை தவிர வேறு யாருடனும் வெளியே சென்றதில்லை. இதற்கு முன்பு லோனாவாலா சென்றபோது கூட மாணிக்கம் உடன் வந்தார். அதுவும் கார் பயணம்தான். இப்போது இருவர் மட்டும் தனியாக, அதுவும் ஒருவர் கை ஒருவரோடு உரசும் தூரத்தில், இவ்வளவு உயரத்தில். வீட்டில் அவனை தொட்டபோதும் கட்டிக்கொண்ட போதும் ஏதேதோ உணர்வலைகள் மொத்தமாக வந்து அவளை அலைக்கழித்திருந்தது. சித்தார்த்தும் எத்தனையோ முறை விமானத்தில் போயிருக்கிறான். பக்கத்தில் பெண் பயணிகள், ஏன் இளம் பெண்கள் கூட இருந்திருக்கிறார்கள். ஆனால் யாரையும் சித்தார்த் நிமிர்ந்து பார்த்தது கூட கிடையாது. உட்கார்ந்ததும் ஒரு சிறிய டவலை முகத்தில் போட்டால் இறங்கும் போதுதான் விழிப்பான். ஆனால் ஷாலினியின் கை அவன் மேல் படும்போதெல்லாம் அவனுக்குள் ஊசி வெடிகள் வெடித்து கொண்டிருந்தது. அந்த கையை அப்படியே எடுத்து தன் கைகளுக்குள் வைத்துக்கொள்ள துடித்தான். ஆனால் அவனுக்கு இன்னும் நம்பிக்கை முழுதாக வந்திருக்கவில்லை. எக்காரணத்தை முன்னிட்டும் இன்னொரு முறை அவமானப்பட்டுவிடக்கூடாது என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான். அதனால் அவள் கை எத்தனை முறை அவன் மீது பட்ட போதும் தன்னை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு தூங்குவது போல நடித்தான். விரைவிலேயே கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க இருவரும் வெளியே வந்தனர். சிறு தூறல் அவர்களை உற்சாகமாக வரவேற்றது. இருவரும் வெளியே வர அவர்களுக்காக ஷாலினியின் அப்பா அனுப்பியிருந்த டிரைவர் முகம் முழுவதும் புன்னகையுடன் நின்றிருந்தார். அவரை பார்த்த ஷாலினிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவளுடைய அப்பாவின் நம்பிக்கை மற்றும் பிரியத்துக்குரிய செல்வம்தான் அங்கு நின்று இருந்தார். பாப்பா, எப்படி இருக்கீங்க? ஆசையாக ஓடி வந்தவர் ஷாலினியின் கைகளை பிடித்து கொண்டார். நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? உற்சாகமாக கேட்ட ஷாலினியை நிறைவாக பார்த்தார் அவர். உடனே அருகில் இருந்த சித்தார்த்திடம் சென்றவர், சின்னையா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க பாப்பாவை எப்படி பாத்துக்கிறீங்க என்று கேட்க அவனுக்கு சட்டென்று என்ன சொல்வது என்று தெரியவில்லை. துள்ளலுடன் நின்றிருந்த ஷாலினி, என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? என்னை எப்படி பாத்துக்கிறார்னு தெரியுமா என்று ஷாலினி சித்தார்த்தின் கைக்குள் கையை கோர்த்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டு செல்லமாக சொல்ல, சித்தார்த் தான் ரொம்பவும் சிரமப்பட்டு போனான். இருவரின் பெட்டியையும் கையில் வாங்கி கொண்டு சற்று தூரம் வந்தவர், சின்னையா, பாப்பா, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் காரை எடுத்துட்டு வந்துடுறேன் என்றவர் சூட்கேஸ்களை அங்கேயே வைத்துவிட்டு காரை எடுக்க போனார். இவர்கள் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்ததில் ஃப்ளைட்டில் வந்த எல்லோரும் கிளம்பியிருக்க அந்த இடம் கூட்டம் மிகவும் குறைவாக இருந்தது. செல்வம் காரை எடுத்துக்கொண்டு வர இருவரும் பெட்டியை கையில் எடுத்தனர். காரை நிறுத்திவிட்டு ஓடி வந்த செல்வம் நொடியில் அவர்கள் கைகளில் இருந்த சூட்கேஸை வாங்கி கொண்டு போய் டிக்கியில் வைத்தார். இருவரையும் காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். அதுவரை சற்று தொலைவில் ஒரு காரில் கருப்பு கண்ணாடியை ஏற்றிவிட்டு கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் விகாஷ். அவன் அந்த சொகுசு காரின் முன் சீட்டில் உட்கார்ந்திருக்க டிரைவர் சீட்டில் ஒரு தடிமனான உயரமான அவன் வயதை ஒத்த ஒருவன் உட்கார்ந்திருந்தான். டேய் அரவிந்த், அங்க பாரு, அவங்க கார் போய்கிட்டு இருக்கு. அதை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணணும். ஆனா நாம ஃபாலோ பண்றது அவங்களுக்கு சுத்தமா தெரியக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? விகாஸ் ஹிந்தியில் கேட்க அவன் பீடாவை மென்று கொண்டு புரிந்தது என்று தலையை ஆட்டி வைத்தான். அடுத்து விகாஸ் ஏதோ சொல்ல போக அவனுடைய மொபைல் ரிங் ஆனது. சொல்லுமா என்று அவன் சொல்ல, என்னடா அவங்க வந்துட்டாங்களா கேட்டது கமலியின் குரல். வந்துட்டாங்க வந்துட்டாங்க, இப்பதான் 2 பேரும் ஒரு கார்ல ஏறி கிளம்புறாங்க. உன் மருமக அந்த டிரைவர் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. ரொம்பவும் தெரிஞ்சவன் போல இருக்கு. ஒருவேளை அவங்க வீட்டு டிரைவரா கூட இருக்கலாம் விகாஸ் சொல்ல, அந்த டிரைவருக்கு என்ன வயசு இருக்கும் என்றாள் கமலி குரூர புத்தியுடன். ஒரு 50 இல்லைன்னா 55 இருக்குமா என்றான் விகாஸ் சுவாரஸ்யம் இல்லாமல். அப்புறம் டேய், அவளை எதுக்குடா ஏன் மருமகன்னு சொல்ற? அவனே என் மகன் கிடையாது.
ஏதோ அவன் நம்பணுங்கிறதுக்காக இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவனே இப்ப இல்லன்னு ஆகப் போறான். அவன் பொண்டாட்டிய நீ ஏன்டா தேவையில்லாம என்னோட மருமகன்னு சொல்ற? நீ ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாதான் என்னோட மருமகன்ற அந்தஸ்த அவளுக்கு கொடுப்பேன். என்ன, முன்னாடியே இவ வீட்ட பத்தி தெரிஞ்சிருந்தா இவள உனக்கு பேசி முடித்திருக்கலாம். கமலி சொல்ல. அப்படி மட்டும் நீ செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? எப்பேர்ப்பட்ட அழகி அவ. விகாஸ் ரசனையுடன் சொன்னான். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. அழகு இருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி கூட இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் விட திமிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவ மட்டும் சித்தார்த்தோட பொண்டாட்டியா இல்லாம உன் பொண்டாட்டியா வந்திருந்தா ஒரே நாள்ல அடக்கி அவள மூலையில உட்கார வச்சிருப்பேன் என்றாள் கமலி பெருமூச்சுடன். இருவரும் பகல் கனவு காண்கிறோம் என்று தெரிந்தாலும் விகாசுக்கு அந்த கற்பனையே இனிப்பாக இருந்தது. சற்று நேரம் அமைதியாக யோசித்தவன், அம்மா, நம்ம பிளான்ல ஒரு சின்ன மாற்றம் என்று சொல்ல, என்னடா, என்ன மாற்றம் என்று பதட்டத்துடன் கேட்டாள் கமலி. அவன் பொண்டாட்டி ஷாலினிய விட்டுடலாம், அவனை மட்டும் முடிச்சிட்டா போதுமில்ல. அதுக்கப்புறம் அவனோட சொத்தோட சேர்த்து அவளையும் நான் சொந்தமாக்கிக்கிறேன் என்றான் விகாஸ் ஒரு கோணல் சிரிப்புடன். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல விகாஷ். சொத்து மட்டும் முழுசா நம்ம கைக்கு வந்துடட்டும். இவளை விட இன்னும் அழகா வசதியான ஒரு பொண்ணு உனக்கு பார்த்துடலாம். கமலி சொன்னாலும் அவள் மனதுக்குள் இவளை விட அழகான பெண்ணை கண்டுபிடிப்பது கஷ்டம்தான் என்று தோன்றியது. இவர்கள் இருவரும் எப்படி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க, இது பற்றி எதுவும் அறியாத சித்தார்த் ஷாலினி சென்ற கார் சற்று தொலைவில் முன்னே போய்க் கொண்டிருந்தது. கோவை காந்திபுரம் வந்தடைந்த போது ஷாலினிக்கு பசியாக இருந்தது. அவள் சித்தார்த்தை பார்க்க அவளுடைய பார்வையின் அர்த்தம் புரிந்து போனது அவனுக்கு. பசிக்கிறதா சொல்லு என்று கேட்க அவள் ஆம் என்று தலையை அசைத்தாள். நான் சிலமுறை நம்ம கம்பெனிக்கு மெஷின் ஆர்டர் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கேன் ஷாலு. இங்கே இருக்கிற நல்ல ஹோட்டல்ஸ் எனக்கு தெரியும். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் என்றவன் ஷாலினியைப் போலவே தானும் அவர்கள் வீட்டு டிரைவர் செல்வத்தை அங்கிள் என்று அழைத்தான். சொல்லுங்க சின்னையா, சட்டென்று ஆர்வத்தோடு கேட்டார் செல்வம். இங்க காந்திபுரம் ஆப்போசிட் ரோட்ல போனீங்கன்னா லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் வரும். அங்க அன்னபூர்ணால மீல்ஸ் நல்லா இருக்கும். கார் அங்க விட்டுடுங்க. சித்தார்த் வழி சொல்ல கார் அந்த ரோட்டில் திரும்பியது. விகாசுக்கு எரிச்சலாக இருந்தது. ஊட்டி போவான்னு பார்த்தா இங்க என்ன பண்றான்? இந்த டிராஃபிக்ல இவனை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணணுமே என்று கவலைப்பட்டான். எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த காரை மிஸ் பண்ணிடாத என்று டிரைவிங் சீட்டில் இருந்த அரவிந்தனுக்கு சொன்னவன் அந்த காரின் மேலேயே கண்ணாக இருந்தான். கார் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்க்குள் போய்விட, உள்ளே போனால் அவர்கள் கண்ணில் மாட்டிவிட வாய்ப்பிருக்கிறது என்று ரோட்டின் ஓரத்திலேயே நிறுத்தி அதிலேயே காத்திருந்தனர் விகாசும் அவன் நண்பன் அரவிந்தனும். நேரம் ஆக ஆக விகாசுக்கு பயங்கர கோபம் வந்தது. நேராக போய் குத்தி விடலாம் என்று கூட தோன்றியது. ஷாலினிக்கு மட்டுமல்ல, சித்தார்த்துக்கும் உணவு மிகவும் பிடித்திருந்தது. இருவரும் நிறைவாக மதிய உணவை முடித்துக்கொண்டு வெளியில் வர அவர்களுக்கு முன்பே சாப்பிட்டு முடித்து காருக்கு சென்றிருந்த செல்வம் காரை எடுக்க முயன்று கொண்டிருந்தார். ஆனால் இவர்கள் காரை எளிதாக எடுக்க முடியாதபடி ஒரு கார் அவர்கள் காருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தது. காரில் யாரும் இல்லை. செல்வத்தின் அவசரத்தை புரிந்து கொண்ட வாட்ச்மேன் அந்த காரின் உரிமையாளரை தேடி உள்ளே ஓடினான். கார் வரட்டும், அதுவரைக்கும் முன்னாடி போய் ரோட்டை வேடிக்கை பார்க்கலாமா? ஷாலினி சொல்ல சித்தார்த்தும் அவளுடன் நடக்க ஆரம்பித்தான். அங்கே நுழையும் இடத்தில் ஒரு பெண் எல்லாவித மல்லிகை மலர்களையும் மிக அழகாக சுருள் சுருளாக அடுக்கி வைத்திருப்பதை பார்க்க அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதன் இனிய நறுமணம் அவர்கள் நின்ற இடம் வரை பரவி இருந்தது. புனேயில் இது மாதிரி மலர்கள் கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் அதில் பெரிதாக வாசம் இருக்காது. அதன் மனமும் அழகும் அவனை ஈர்க்க ஷாலினியுடன் அந்த கடையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ஷாலினி ரோட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அவர்கள் இருவரும் வெளியே வந்ததை பார்த்த விகாஸ் உடனே நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஷாலு, உனக்கு பூ பிடிக்குமா? சித்தார்த் கேட்க அவனை முறைத்தாள். சட்டென்று அவனுக்கு ஞாபகம் வந்தது. லோனாவாலா போகும்போது அவள் சில நிமிடங்கள் பரவசமாக இருந்தது அந்த பூக்கடையில்தான். ஆனால் அவைகள் வண்ண வண்ண பூக்கள், பார்ப்பதற்கும் அழகுபடுத்துவதற்கும் ஓகே.
ஆனால் அவற்றை தலையில் வைத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இங்குள்ள பெண்கள் நிறைய பேர் தலையில் வைத்திருக்கிறார்கள். இவள் தமிழ்நாட்டு பெண்தானே? ஒருவேளை ஷாலினிக்கும் அப்படி தலையில் இந்த பூக்களை வைத்துக்கொள்ள பிடிக்குமோ என்னவோ என்று யோசித்தவன் எதற்கும் இருக்கட்டும் என்று கொஞ்சம் பூவை வாங்கினான். அவன் மல்லிகை பூவை வாங்குவதைக் கண்டதும் ஷாலினியின் கண்களில் ஒரு வெளிச்சம் தோன்றி மறைந்தது. அதை பார்த்த சித்தார்த், ஓ, இவளுக்கு இந்த பூ ரொம்பவும் பிடிக்குமோ? அதனால்தான் இவ்வளவு ஆசையாக பார்க்கிறாளோ என்று நினைத்தவன் அந்த பெண்ணிடம் இருந்த மொத்த பூவையும் வாங்கிவிட அப்படியே அதிர்ந்து போய் பார்த்தாள் ஷாலினி. எதற்காக இவ்வளவு பூ என்பது போல அவள் பார்வை இருக்க, நீ அந்த பூவை ரொம்பவும் ஆசையாக பார்த்தாயா? அதனால்தான் மொத்தமா வாங்கிட்டேன். சித்தார்த் சொல்ல அவளுக்கு வெட்கம் வந்தாலும் அதையும் தாண்டி சிரிப்பு வந்துவிட்டது. வெள்ளி நாணயங்களை அள்ளி வீசியது போல அவள் சிரித்த அழகில் அப்படியே சொக்கிப்போய் நின்றான் சித்தார்த். இதையெல்லாம் சற்று தூரத்தில் காருக்குள் இருந்து பொறாமையால் கருகும் கண்களோடு பார்த்து கொண்டிருந்தான் விகாஷ். தன் கணவன் தன்னையே பார்ப்பது ஷாலினிக்கு குறுகுறுப்பாக இருந்தது. அவன் பார்வையை தவிர்க்க எதிர்ப்புறம் பார்க்கத் தொடங்கினாள். பார்த்த அவள் கண்கள் அப்படியே ஆச்சரியத்தில் விரிந்தது. சட்டென்று வார்த்தைகளுக்கு தடுமாறியவள் சித்தார்த்திடம் எதிர்ப்புறத்தை சுட்டி காண்பித்தாள். அவனுக்கு ஸ்பெஷலாக அங்கு ஒன்றும் தெரியவில்லை. நிறைய பேர் போவதும் வருவதுமாக இருந்தனர். இதை கண்ட விகாஷ் உஷாரானான். அவனை எதிர் திசைக்கு அனுப்பி ஏதோ வாங்கி வரச் சொல்கிறாள் என்று நினைத்தவன் அரவிந்தனை உடனடியாக வண்டியை ஸ்டார்ட் செய்து தயாராக வைத்திருக்கச் சொன்னான். தன் மனைவியின் முகம் மகிழ்ச்சியில் பூரித்திருப்பதைக் கண்ட சித்தார்த் ஒன்றும் புரியாமல் அவளையும் எதிர்ப்புறத்தையும் பார்த்தான். அங்கு ஒரு ஆள் அழகிய கைப்பைகளை ஸ்டாண்டில் வரிசையாக தொங்கவிட்டிருந்தான். அவன் அருகில் சில பெண்கள் அந்த ஹேண்ட்பேக்குகளை எடுத்துத் தரச் சொல்லி வாங்கி பார்ப்பதும் பின்பு மற்றதை சுட்டிக்காட்டி கேட்பதுமாக இருந்தனர். ஷாலினி அங்கே பார்க்கவும் அவளுக்கும் அந்த ஹேண்ட்பேக்ஸ் பிடித்துவிட்டதோ, சரி வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்த சித்தார்த், அங்கே போகலாமா என்று கேட்டுக்கொண்டே அவள் புறம் திரும்பினான். அதற்குள் கீர்த்தி என்ற அழைப்புடன் ஷாலினி எதிர்ப்புறத்தை நோக்கி ஓடினாள். திடீரென்று ஷாலினி ரோட்டின் எதிர் திசைக்கு ஓடவும் குறுக்கே வரும் வாகனங்களை கண்ட சித்தார்த் அவசரமாக அவளை தடுத்து நிறுத்த பின்னே ஓடினான். காரை ஸ்டார்ட் செய்து தயாராக வைத்திருந்த அரவிந்தன் விகாஷ் சொன்னபடி வேகமாக காரை அவர்களை நோக்கி ஓட்டினான் என்று சொல்ல முடியாது. கார் சீறி பாய்ந்தது. கார் வரும் வேகத்தை கண்ட ஷாலினி தன்னை பிடிக்க வந்த சித்தார்த்தை சட்டென்று அவர்கள் முன்பு நின்றிருந்த பக்கமாக தள்ளிவிட்டு அவளும் ஓடிவர முயன்றாள். சித்தார்த்துக்கு வைத்த குறி தப்பிவிட்டதில் அரவிந்தன் சற்று தடுமாற காரின் முன்பக்கம் இடித்து ஷாலினி கீழே விழுந்துவிட்டாள். ஷாலினி தள்ளிவிட்ட வேகத்தில் தடுமாறிய சித்தார்த் திரும்புவதற்குள் ஷாலினி ரோட்டில் விழுந்து கிடந்தாள். எங்கே தன்னை தன் அண்ணன் பார்த்துவிட்டால் பெரிய பிரச்சனையாகி விடுமோ என்று விகாஸ் பயந்து கத்தியதில் அரவிந்தன் கண்மண் தெரியாத வேகத்தில் அங்கிருந்து காரை ஓட்டிக்கொண்டு போய்விட்டான். அவ்வளவுதான். சித்தார்த்துக்கு உடல் எல்லாம் நடுங்கியது. ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ஓடிச் சென்று அவளை கைகளில் அள்ளி கொண்டான். ஒரு சிலர் தங்களுடைய வண்டிகளை நிறுத்திவிட்டு இவர்களிடம் ஓடிவர அங்கே ஒரு சின்ன கூட்டம் கூடிவிட்டது. அந்த பூக்கார பெண்ணுக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது. படுபாவிங்க, எப்படி வண்டியை ஓட்டிட்டு போறானுங்க, குடிகார நாய்ங்க, இவனுங்களுக்கெல்லாம் கண்ணே தெரியாதா? யாருதான் இந்த மாதிரி சொறி நாய்ங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுப்பாங்களோ? பாவம், பச்சை பிள்ளைங்க கணக்கா இருக்குங்க. வண்டியில மோதிட்டு நிக்காம கூட போறானுங்க பாருங்க, திருட்டு பசங்க என்று வாய்க்கு வந்ததை திட்டிக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணின் வாய் மூடாமல் திட்டிக் கொண்டிருந்ததே தவிர கண்களும் கைகளும் ஷாலினிக்கு எங்காவது அடிபட்டு இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தது. ஷாலினி சித்தார்த்தின் கைகளில் போடப்பட்டிருந்த பெரிய மாலையாக கிடந்தாள். சுற்றி இருந்தவர்கள் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அதற்குள் காரை எடுத்துக்கொண்டு வந்திருந்த டிரைவர் சித்தார்த்தையும் அவர் கையில் ஷாலினி இருப்பதையும் பார்த்து காரை அப்படியே நிறுத்திவிட்டு ஓடி வந்தார். ஐயா, பாப்பாவுக்கு என்னாச்சு? பதற்றத்தோடு கேட்டவர் அவளுடைய தலை, கை, கால்கள் என்று ஆராய்ந்தார். சித்தார்த்தும் அவள் தலையை தடவி பார்த்து கண்ணுக்கு தெரிந்த இடத்தையெல்லாம் கவனமாக பார்த்தான். அருகில் இருந்த போலீஸ், மற்றவர்கள் என்று நிறைய பேர் உதவிக்கு வந்தார்கள். தம்பி, பக்கத்துலதான் ஆஸ்பத்திரி இருக்குது, வாங்க, உடனே புள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலாம் என்று பரபரத்தால் அந்த பூக்கார பெண்.
ஆனால் இவை எதுவும் சித்தார்த்தின் காதில் விழவில்லை. எங்கும் எந்த காயமும் இல்லை. அவள் கன்னங்களை தட்டி ஷாலு, ஷாலுமா என்று அழைத்து கொண்டு காருக்குள் தூக்கி வந்து பின் சீட்டில் படுக்க வைத்தான். அங்கிள், உடனே பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு போங்க என்றவன் ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்தான். அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்து அதை தன் கையால் துடைத்தும் விட்டான். அவளிடம் லேசாக அசைவு தெரிந்தது. செல்வமும் வேகமாக வந்து காரில் ஏறினார். ஆஸ்பத்திரிக்கு வழிகாட்ட போலீசும் தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு தயாராக அங்கு வந்தார். அவள் முகத்தை இவன் கைகளால் சுத்தமாக துடைத்திருந்தாலும் ஒரு சில நீர்த்துளிகள் இருந்தது. கண் விழித்து பார்த்த ஷாலினி அப்போதுதான் அவன் கண்களில் இருந்து தன் முகத்தில் கண்ணீர் துளிகள் விழுவதை கவனித்தாள். சட்டென்று எழுந்து உட்கார்ந்தவள் அப்படியே அவனை தன்னோடு அணைத்து கொண்டாள். பதட்டத்தோடு இருந்தாலும் காரை கவனமாக ஓட்டினார் செல்வம். போலீஸ்காரர் வழிகாட்டியதில் சில நிமிடங்களில் அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து காரை நிறுத்தினார். ஷாலினி கண் விழித்ததை பார்த்ததும் தான் அவருக்கு லேசாக மூச்சே வந்தது. பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது சித்தார்த்திடமிருந்து. அவனும் முதன்முறையாக அவளை மனதார இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவன் இதய துடிப்பு அவளுக்கு பலமாக கேட்டது. முழு மனதுடன் அவள் நெற்றியில் இதமாக இதழ் பதித்தான். கார் நின்றதும் சித்தார்த் அவளை கைகளில் தூக்க, ஏங்க என்ன பண்றீங்க என்றாள் ஷாலினி. இந்த தியாகி மேடத்தை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் சீரியஸாக சொன்னவன் அவள் வேண்டாம் என்று மறுத்தும் கைகளில் தூக்கி கொண்டான். அப்போதுதான் அந்த வராண்டாவில் வந்து கொண்டிருந்த டாக்டர் சித்தார்த் ஷாலினியை கைகளில் தூக்கி கொண்டு வருவதை பார்த்ததும் அவர்களிடம் ஓடி வந்தார். என்னாச்சு இவங்களுக்கு? டாக்டர் கேட்க ஷாலினி அவன் கைகளில் இருந்து கீழே இறங்கினாள். டாக்டர், ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதுல மயக்கம் ஆயிட்டா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிடுங்க சித்தார்த் சொல்ல டாக்டர் இருவரையும் உள்ளே அழைத்து சென்றார். பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. அந்த கார் யாருது, ஓட்டிட்டு வந்தது யாருன்னு நான் போய் பாக்குறேன். ஏதாவது உதவி வேணும்னா கூப்பிடுங்க என்று செல்வத்திடம் தன் நம்பரை கொடுத்துவிட்டு கிளம்பினார் அந்த போலீஸ்காரர். அதன் பின் யார் மேலும் இடிக்காமல் காரை ஓட்டி வந்திருந்த அரவிந்தன் தங்களை யாராவது துரத்தி கொண்டு வருகிறார்களா என்று பயத்துடன் பார்த்தான். அப்படி யாரும் வரவில்லை என்று தெரிந்ததும் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் விகாஸ் சொன்னபடி காரை மேட்டுப்பாளையத்தை நோக்கி சீரான வேகத்தில் ஓட்ட ஆரம்பித்தான். ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு ஷாலினியை இடித்ததால் வண்டிக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கிறதா, அங்கு ரத்தம் ஏதாவது இருக்கிறதா என்று இருவரும் பார்த்தனர். வண்டியில் ஒரு சிறு கீறல் கூட இல்லை. எங்கும் ஒரு பொட்டு ரத்தம் கூட இல்லை என்று தெரிந்ததும் அவளுக்கு பெரிதாக எதுவும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தான் விகாஷ். எப்படியும் ஊட்டி போவதாக இருந்தால் இங்கு வந்துதானே ஆக வேண்டும் என்ற முடிவோடு கோத்தகிரி ஊட்டி சாலைகள் பிரியும் இடத்திற்கு சற்று முன்பாக காரை நிறுத்தி காத்திருந்தனர் அரவிந்தனும் விகாஷும். அரவிந்தன் ஒரே படபடப்பாக இருந்தான். டேய், பரவாயில்ல விடுடா, இந்த தடவை தப்பிச்சிட்டான், மிஸ் ஆயிடுச்சு. அவளுக்கும் ஒன்னும் பெருசா அடிபட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓரமா பம்பர்ல தானே இடிச்சுக்கிட்டா, ஒன்னும் ஆயிருக்காது. சீக்கிரமே வந்துருவாங்க. இல்லனா திரும்ப புனே போவாங்க. அங்க வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சௌரியம். அங்கேயே வச்சு நான் அவனை பாத்துக்கிறேன். இல்ல தீர்த்துக்கிறேன் என்றான் விகாஸ். அவளை முழுவதுமாக பரிசோதித்த டாக்டர் கையில் லேசாக கன்று இருந்த இடத்தை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்தார். அப்போதுதான் சித்தார்த் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். பயப்படாதீங்க மிஸ்டர் என்று டாக்டர் அவன் தோளில் தட்டி கொடுக்க அவன் தலை மட்டும் சரி என்பது போல அசைந்தது. வெளியே வந்து டாக்டர் பில்லை செட்டில் செய்தவன் மறுபடியும் அவளை தூக்கப் போக செல்லமாக அவன் கையை தட்டிவிட்டாள் ஷாலினி. நான் ஒன்னும் பேபி இல்ல, சும்மா சும்மா தூக்காதீங்க என்று சினுங்கினாள். ஆமா, நீ பேபி கிடையாது, ரொம்ப பெரிய பலசாலி, அதனாலதான் அப்படி ஒரு வேலையை பண்ணுன என்று சித்தார்த் அப்படியே அவளை யோசனையாக பார்த்தான். இவர்கள் வருவதை பார்த்து செல்வம் காருடன் தயாராக இருக்க இருவரும் காரில் ஏறிக்கொண்டனர். உட்கார்ந்ததும் முதல் வேலையாக அவளை தன் நெஞ்சோடு சாய்த்து கொண்டான். ஏன் ஷாலு அப்படி செஞ்ச என்றான் சிறு கோபத்துடன். ரோட்டின் குறுக்கே ஓடியதை பற்றி கேட்கிறானோ, அதுதான் குரலில் கொஞ்சம் கோபம் எட்டி பார்க்கிறதோ என்று திகைத்தாள் ஷாலினி. அது என்னோட காலேஜ்மேட் கீர்த்தி அந்த பக்கம் நின்னுட்டு இருந்தா. நான் ரோட்டை பார்த்துட்டு தான் போனேன். ஆனா அந்த கார் திடீர்னு எப்படி வந்ததுன்னு தெரியல.
என்று அவள் சொல்ல, நான் அத கேக்கலடா. அந்த காருக்கு நேரா இருந்தது நான் தான். ஆனா என்ன தள்ளி விட்டுட்டு நீ அங்க மாட்டிக்கிட்ட. உனக்கு உன்னை பத்தி எந்த பயமும் இல்லையா? எதுக்காக அப்படி பண்ணுன? என்ன என்னால பாத்துக்க முடியாதுன்னு நினைச்சியா? எனக்கு என்ன வந்தாலும் பாத்துக்க முடியும். ஆனா உனக்கு ஏதாவதுனா தாங்க முடியாது ஷாலு என்று அவன் குரல் கரகரக்க ஆரம்பித்தது. அவன் அருகில் உட்கார்ந்திருந்த ஷாலினி இப்போது அவனை மறுபடியும் அணைத்துக் கொண்டாள். இல்ல சித்தார்த், நான் ஏற்கனவே உங்கள மனசாலையும் உடம்பாலையும் நிறைய காயப்படுத்தி இருக்கேன். இனி என்னால மட்டுமில்ல, யாராலையும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ காயமோ வந்துடக்கூடாது. அவள் சொல்லிக் கொண்டிருக்க ஒரு கையால் அவள் கன்னத்தை மெதுவாக வருடினான் சித்தார்த். சின்னையா, பாப்பா, போகலாமா? தலையை திருப்பாமல் செல்வம் கேட்க, சரிங்க அங்கிள், கிளம்பலாம் என்றனர் இருவரும் ஒரே குரலில். அதன் பிறகுதான் சித்தார்த் ஷாலுவை இடித்த காரை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். போலீஸ்ல சொல்லி அது யார் என்னன்னு பார்க்க சொல்லணும். அவன் சொல்ல, ஏங்க, அது ஒரு சின்ன எதிர்பாராத இன்சிடென்ட். அதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிறீங்களா? சொன்ன ஷாலினி அவன் கையை தன் கைகளால் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். சின்னையா, அந்த போலீஸ்காரரே அதையெல்லாம் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏதாவது உதவி தேவைன்னா கூப்பிட சொல்லி நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு. செல்வம் உடனடியாகச் சொன்னார். ஓ, அப்படியா? சரிங்க அங்கிள், அது என்னன்னு பார்த்துடலாம் என்ற சித்தார்த் கண்கள் நிறைந்த காதலோடும் மனம் நிறைந்த ஆசையோடும் தன் மனைவியை பார்த்தான். இப்போது அவனுக்கு ஷாலினியின் காதலைப் பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. அவள் அழகில் மட்டுமல்ல, அவள் அன்பிலும் தன்னை தொலைக்க தயாரானான். தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.